கேள்வி பதில் நேரத்துடன் தமிழக சட்டப்பேரவையானது தொடங்கியிருக்கிறது. அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 3 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் இன்று 4வது நாளாகவும் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருக்கின்றனர். கேள்வி பதில் நேரத்துடன் தமிழக சட்டப்பேரவையானது தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் EPS எழுந்து பேச முயற்சி செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி விவாதிக்க அதிமுகவினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சற்று முன் சட்டப்பேரவை தொடங்கியிருக்கிறது. 9:30 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்கலாம் என விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக உறுப்பினருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பிறகாக இந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என அதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டால் அதிமுகவின் ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்த விவாதம் நடத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை 1 மணி நேரம் முன்பு கொடுக்க வேண்டும் என பேரவைத் தலைவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவினர் பேரவைக்குள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். சபாநாயகர் இருக்கை முன்பு நின்று அதிமுகவினர் இந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைக்கக்கூடிய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பான விவாதத்தை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கூறி அதிமுகவினர் தற்போது இந்த 3வது நாளாகவும் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டால் அதிமுக கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க முடியாத சூழலானது ஏற்படும். பேரவை விதிப்படி பேச அனுமதி வழங்கலாமா இல்லையா என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என சபாநாயகர் தற்போது தெரிவித்திருக்கிறார். சற்று நேரம் அமருங்கள், நான் கூறுவதை கேட்டுவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் என பேரவைத் தலைவர் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக கடந்த 2 நாட்களாக கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையின் உள்ளே அந்த கள்ளக்குறிச்சி விவசாயம் குறித்தான அந்த விவாதத்தை முன்வைக்க வேண்டும் என கூறி அமளியில் ஈடுபடுவார்கள். அவை காவலர் மூலமாக இந்த மாதிரி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மீண்டும் நேற்று முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட காரணமாக தற்பொழுது இன்று அவர்களுக்கு உள்ளே வருவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றும் அந்த கேள்வி நேரத்தில் தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை ஏற்க வேண்டும் என அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை வழங்க வேண்டும் என சபாநாயகர் அப்போது தெரிவித்து தற்போது அதை ஏற்க மறுத்திருக்கிறார். கேள்வி நேர தீர்மானத்தை ஒத்திவைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுகவினர் அமளியில் ஈடுபடக்கூடிய சூழலில் சற்று நேரம் அமருங்கள், நான் கூறுவதை கேட்டுவிட்டு நீங்கள் முடிவெடுங்கள் என தற்போது பேரவைத் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.